முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. முருகா உன்னையே தான் எல்லாருமே அதிகமாக கும்பிட்றாங்க. குழந்தை இல்லைன்னா நீ தான் உன்னையே தான் சஷ்டி விரதம் இருந்து கும்பிட்றாங்க. இப்போ எதுக்காக இந்த வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 12th பிள்ளைங்களும் 10th பிள்ளைங்களும் அவங்களுக்காக தான் இந்த வேண்டுதல். இந்த 10th பிள்ளைங்க 12th பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதிட்டு மார்க்கு கம்மி ஆயிடுச்சுன்னா இறந்து போகிற முடிவை எடுக்கிறாங்க. அந்த முடிவை தயவு செய்து பிள்ளைங்களா யாரும் எடுக்காதீங்க. பெங்களூரில் 28லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி March 2லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது முருகன் அதிகமாக எல்லோரும் கும்பிட்றாங்க. குலதெய்வத்தை கூட ஸ்டேட்டஸ் போடுறதில்ல, முருகனுக்கு தான் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. முருகா, அதனால தான் முருகா உன்கிட்ட நான் வேண்டி வேண்டி கையேந்தி பிச்சை கேட்குறேன்னு முருகா. ஏன்னா நீ உன்னை மனசில் நினச்சாவே எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 365 நாளும் உன்னையே தான் முருகா கும்பிட்றோம். நீயே சரணாகதின்னு உன்னைய சரணடைஞ்சிருக்கோம். எவ்வளோ பேர் குழந்தை இல்லாதவங்க உன்னைக்கிட்ட தான் வேண்டிட்டு குழந்தை இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்கன்னா, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பாஸ் ஆகிற பிள்ளைங்க ஐயோ நம்ம பாஸ் ஆனால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிட்டு அதுங்க ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட் மார்க்கு, செகண்ட் மார்க்கு, தேர்ட் மார்க் எடுக்கிற பிள்ளைங்க 3 மார்க் 4 மார்க் வித்தியாசத்தில் எனக்கு கட் ஆஃபில் மார்க் போயிடுச்சுன்னு சொல்லி இந்த பிள்ளைங்க என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செத்து போயிட்டுதுங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு முருகா. நீ தான் அதுக்கான மனசை மாற்றி கொடுக்கணும். நீ நினச்சா முடியாதது எதுவுமே கிடையாது முருகா. இந்த வருஷத்துலேருந்து எந்த பிள்ளைங்களும் அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது முருகா. உன்னை மனசார நான் வேண்டி கேட்டுக்கிறேன் முருகா. ஒவ்வொரு பெற்றவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த பிள்ளைங்க 12th மார்க் வந்ததுக்கப்புறம் ஐயோ என் குழந்தை செத்துருச்சு என்ன எப்படி அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அவங்களாம் பாவம். எனக்கெலாம் இயற்கையாகவே கொஞ்சம் டிவியில் பார்த்தாவே அழுவு வந்துடும். அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தைங்க அப்படிலாம் பண்ணுறப்போ எதுக்குடா அந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுது? வாழ்க்கை தான் இருக்கணும் படிப்பில். இப்போ படிக்காதவங்களாம் பெரிய பெரிய ஆஃபீஸரெல்லாம் ஆகலையா? நாட்டையே ஆளலையா? ஏன் படிப்பு ஒன்று தான் இருக்கா? படிப்பு இருக்க வேண்டியதான். ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் தயவுசெய்து யாரும் இந்த முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க. நான் கெஞ்சி கேட்குறேன் பிள்ளைங்களா, ப்ளீஸ் தயவு செய்து கேட்குறேன், யாரும் எடுக்காதீங்க. முருகா அவங்களுக்கு அந்த மனநிலையை மட்டும் நீ